வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த இதில் பார்க்க போகிறது ஏஎஸ்டிஎஸ் மாடல் அண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஆர் பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஐடி துறையில் மெச்சூர் ஸ்டேஜ் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுச்சு, சேச்சுரேஷன் ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேலே இன்னும் அட்வான்ஸ்டாக ஐடி துறைக்கு தேவைப்பாடுகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் செலவீனங்கள் அதிகமாகிறதும் தவிர்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜும் சேச்சுரேஷன் ஸ்டேஜும் வந்ததுனால என்ன பண்ண போகிறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஐடி இண்டஸ்ட்ரி திருப்பூர் மாடல் சொல்லிட்டு. இது வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெர்டிக்கல் இன்டகிரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தனக்கு தேவையான மனித வளங்களை, திறமைகளை தனக்கும் தானே அதிகமான மேன் பவர் எடுத்து தங்களை தானே வளர்த்துக்கிட்டு தன்னுடைய கிளையண்ட்டுகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க, வச்சுக்கிட்டு நல்ல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ண போறாங்கன்னா, இவங்க வெர்டிக்கல் இன்டகிரேஷன்ல இருந்துட்டு ஹரிசாண்டல் இன்டகிரேஷனுக்கு மாறுறாங்க. அதுதான் திருப்பூர் மாடல் சொன்னது, அவுட் சோர்சிங். கிட்டத்தட்ட அவங்களுடைய வேலைகள் 80% வேலைகள் அவுட் சோர்சிங் ஆக போகுது. குறைந்த செலவுல தான் இனிமே குறைந்த சம்பளத்துல தான் ஐடி செக்ஷனும் இருக்க போகுது. ஐடி இண்டஸ்ட்ரி குறைந்த சம்பளத்தில், அதாவது நம்ம திருப்பூர் மாடலில் ஐடி இண்டஸ்ட்ரி தன்னை ரீஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு வளர்ந்துக்கும். அவங்களுடைய லாபத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. லைக் ஒவ்வொரு பனியன் கம்பெனி, பிராண்டட் பனியன் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, திருப்பூரில் தான் கொடுத்து அவுட் சோர்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிராண்டு பேரை போட்டு அதிகமாக நம்மக்கிட்ட விற்கிறாங்க இல்லையா? அதே மாடலுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி ஹரிசாண்டல் இன்டகிரேஷனுக்கு மாறிட்டாங்க. நன்றி, வணக்கம்.